ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோன் அதாவது மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் வந்து ஒரு வெறித்தனமான ஃபோன் சொல்லாங்க. அதே போல் இந்த ஃபோன் இருக்கா இல்லை அதோட ஒரு படி மேலே இருக்கான்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. இந்த ஃபோன் ஏப்ரல் 2 லான்ச் ஆக போகுதுன்னு ஆஃபீஸில் அவங்களே சொல்லிட்டாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. அதே போல் பிரைட்னஸ் லெவல் வந்து பீக் பிரைட்னஸாக 4500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா ட்ரூ கலர் டிஸ்பிளே ஆமாம், அது உண்மையான கலர். இந்த பிக்சரில் என்ன கலர் இருக்கோ அது உண்மையான கலரை அப்படியே வெளிப்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 1.5K கர்வ்டு டிஸ்பிளே ஆமாங்க, ஃபுல் கர்வ்டு, 4 பக்கம் கர்வ்டாக இருக்குமோ இருக்குது. அதே போல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது இந்த டிஸ்பிளேவில். நம்மளுக்கு என்ன டிஸ்பிளேவில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே இருக்குதுங்க. அதாவது ட்ரூ கலர், அந்த பிக்சரில் என்ன கலர் இருக்கோ அதே போல் 144 ஹெர்ட்ஸ் கொடுக்கறனால ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாம் நல்லாவே இருக்குங்க. 4500 நெட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜ் வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. ஓகேங்களா. அடுத்து கேமரா 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், சோனி லைட் 700C அப்படிங்கிற சென்சாருங்க. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் இதே சென்சார் தான் கொடுத்தாங்க. அந்த ஃபோனில் கேமரா குவாலிட்டி வெறித்தனமாக இருந்துச்சு. அதே போல் தான் இதுலேயும் இதோட ஒரு படி மேலே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுலேயுமே ட்ரூ கலர், அந்த கேமராவிலையும் சென்சார் வந்து ட்ரூ கலர் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்களாமா. அதனால் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னுங்க. 13 MP அல்ட்ரா வைடு சென்சார் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து ப்ரைமரி கேமராவில் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன்லேயும் இதே போல் தான் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அந்த கேமராவிலையும் 32 MP வச்சுட்டு நான் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா நல்லாவே இருக்குங்க. சென்சார் வந்து சோனி சென்சார் லைட் 700Cன்னு காட்டியும் நல்லாவே இருக்குங்க. ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கு கேமரா வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அது நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது, நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து 5500 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. பேட்டரி லெவல் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அது டீசெண்டாகவே இருந்துச்சு. அதே போல் இதுவும் ஒரு 5000 mAh தாண்டி 5500 கொடுக்கறனால இன்னும் பெட்டராகவே இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது 8GB RAM வேரியண்ட் இருக்குது, 12GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 25,000க்கு பெஸ்ட் வேரியண்ட் வரப்போகுதுங்க. அப்புறம் 27,000 அடுத்த வேரியண்ட் வரப்போகுது. ஏன்னா இதில் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. என்னென்னா நம்மளுக்கு IP68 69 அப்படிங்கிற வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. IP68னா 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ள ஆழத்தில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது IP69 அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்ஸாக மழை தொழிலெல்லாம் ஃபோர்ஸாக வந்து செல்ல விழும்போதுமே ஒன்றும் ஆகாதுங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மிலிட்ரி கேட், அதாவது 810 அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி கேட் கொடுக்கறனால நம்மளுக்கு கீழே போட்டாலுமே ஒன்றும் ஆகாதுங்க. ஓகேங்களா. நல்லா கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு இதோட ப்ராசஸ் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட் 25,000 செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டானது, ஆனால் 20,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அடுத்தது இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாங்க. ஒரு 2 சிம் கார்டு இருக்குது. சிம் கார்டு ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருதுங்க. இந்த ஃபோனில் 3 இயர்ஸ்க்கு OS அப்டேட் கொடுக்குறேன்னுக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறேன்னுக்கிறாங்க. நல்ல வரவேற்கிறது இருக்குது. இந்த ஃபோனோட யூனிக்கான OS தாங்க மோட்டோ மோட்டோ. அந்த OS நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அது வந்து மோட்டோலேயே தனி பிராண்டு. எந்த ஒரு நம்மளுக்கு வேறு அதிகமாக ஆப் கொடுக்க மாட்டாங்க, அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வராது. அது நல்லாவே இருக்கும். OS நல்லாவே இருக்குங்க. யூனிக்காக இருக்குது பார்க்குறக்கு. அதே போல் நம்மளுக்கு அதே போல் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் வந்து 1.5 லட்சத்துக்கு பக்கமாக வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும் இந்த ஃபோன் இன்னும் பெட்டராகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படிங்கிறது தாராளமாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாங்க. நானே மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாங்க. நீங்கள் இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃபோன் நல்லாவே இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பாக வாங்க, ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஃபோன் கண்டிப்பாக வெறித்தனமாக வரப்போகுது. கண்டிப்பாக அதிக பேர் வாங்க போகிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.